உயிரோடு நின்றாலும் புலி தாளித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி இந்த உண்மைதானே அதான் மூத்த மொழிங்கிறாரு. அப்போ எப்படி வண்டியனானா வந்தேரியானா? நாம் எல்லாருமே ஒரு தாயின் பிள்ளைகள்ங்க. நம்மளுக்குள்ளே என்னங்க வேற்றுமையெல்லாம் இருக்குது. நம்மளாம் திராவிடர்கள். தமிழ் என்கின்ற தாயிலிருந்து பிரிந்தது தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம். அப்போ தமிழ்லேருந்து தான் அவங்க எல்லாம் பிரிஞ்சாங்கன்னா அவங்க எப்படி வந்தேரியானா? தெலுங்குன்னு எப்படிங்க வந்தேரியானா? அண்ணன் சீமான் இடத்துல நம்ம எச்எல் ராஜீவ்காந்தி கேள்வி கேட்கிறார், தெலுங்கன் எப்படி வந்தேரியானான்? எல்லாம் ஒரு தாய் பிள்ளைங்க தானே, அது சீமான் ஏற்கிறார்ல. அந்த நாய் இப்போ கேட்கணும், ஆந்திராவில் தமிழர்களை இப்படி அடிக்கிறீங்களேடா, நாம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் தானே, உங்களுக்கு எல்லாம் மூத்த குடி தமிழ் குடியாச்சு, அவர்களை அடிக்கிறோமே என்று அங்கே கேள்வி கேட்கணும். இப்போ எங்கே ஆளை காணோம்? அமைதியாக ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீங்க. தமிழகத்தை ஆள்வது தமிழக முதல்வர், தமிழரான், பச்சை தமிழர் ஸ்டாலின். இதுவரைக்கும் ஆந்திராவில் தமிழர்களை அடித்ததற்காக ஒரு கண்டனம் கூட பதிவிடலை. இதுவரைக்கும் எந்த ஒரு செய்தியும் அதை பற்றி பேசவே இல்லை. அதுவும் நீ தமிழன் தானே அப்படின்னு சொல்லி கேட்டு அடிச்சிருக்காங்க. இன்னொரு விடயம், தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து அதிகாரம் செலுத்துவீங்களா? ஒன்றும் இல்லைங்க, படிக்க போன மாணவர்கள் அங்கே வந்து ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் போகலை. படிக்க போன மாணவர்கள் அங்கே நடந்த தவறை கேட்டதற்கு தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் இங்கே வந்து அதிகாரம் செலுத்துவீங்களான்னு சொல்லி இரும்பு கம்பியை கொண்டும் பைப்புகளை கொண்டும் துரத்தி நீ தமிழர் தானே, நீங்கள் தமிழர் தானேன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசினார் இல்லையா, நாம் அனைவருமே வந்து திராவிட இனம். அப்போ எல்லாம் ஒரு இனம் தானே, நம்ம அனைவருமே ஓர் இனம் தானே. அப்புறம் ஏன் எந்த வித ஒரு எதிர்ப்பும் நீங்கள் யாரும் தெரிவிக்கல? ஆட்சியாளர்கள் இதை பற்றி ஏன் வாய் திறந்து பேச மாட்டீங்க? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழர்களுக்கும் சேர்த்து முதல்வரா, இல்லை தமிழகத்தில் வசிக்கக்கூடிய தெலுங்கர்களுக்கு மட்டும் முதல்வரா? ஏன் இதை பற்றி அவர் கண்டிக்கலை? அவர் தெலுங்கர்களுக்காக பேச வேண்டும், தன் இனப்பாசத்திற்காக இதை மூடி மறைக்கிறாரா என்பதுதான் நம்ம கேள்வியாக இருக்குது. ஒரு விடயம் தெரிஞ்சுங்க, ஏதோ ஒரு மாநிலத்தில் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு இந்துவை அடித்தால் இங்கே இருக்கிற இந்து கொந்தளிக்கிறான். ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு இஸ்லாமியனை அடித்தால் இங்கே இருக்கிற இஸ்லாமியன் கொந்தளிக்கிறான். சென்னையில் ஒரு தேவரை யாரேனும் ஏதேனும் சொன்னால், அவரை அசிங்கப்படுத்தினால், அவமானப்படுத்தினால், அவர்களுக்கு ஏதேனும் ஒரு அவமானம் நிகழ்ந்தால் மதுரையில் அதனுடைய பாதிப்பு தெரியுது. நாடார்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் திருநெல்வேலி பக்கம்லாம் பெரிய கொந்தளிப்பாக மாறுது. ஆனால் தமிழனை அடித்திருக்கிறார்கள். தமிழனை நீ தமிழனான்னு கேட்டு அடிச்சிருக்கான். ஆனால் இன உணர்வுள்ள, மான உணர்வுள்ள ஒரு தமிழர்களும் இங்கே இல்லையா? யாருக்குமே அதை பற்றிய ஒரு அக்கறையோ கவலையோ எதுவுமே இல்லையா? அது வராது. ஏன் வராது சொல்லுங்கள்? நீ தமிழன் இல்லடா, நீ வந்து திராவிடன். நல்லா தெரிஞ்சுக்கோ. அந்த சாயம் உனக்கு பூசப்பட்டது எதுக்காக? உனக்கு தமிழ் இன உணர்வு வந்துடக்கூடாது. உனக்குள்ள தமிழன்கின்ற இனப்பாசம் செத்து போயிடணும். நாம் பேசும்போதெல்லாம், நாம் தமிழர் கட்சி தமிழன் பேசும்போதெல்லாம் இவர்கள் வந்து பிரிவினைவாதம் பேசுகிறாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களே சொன்னார், ஏன்னா தூய்மைவாதம் பேசுவது தவறு. இப்போ அவங்க பேசுகிறதுலாம் என்ன வாதம்? அவர்கள் செய்த கொடுமைகள் என்ன வாதம்? ஆந்திராவில் 20 பேரை சுட்டு போட்டாங்க இல்லையா, அதற்கு பெயர் என்ன? காவிரி பிரச்சனை வரும்போதும், முல்லை பெரியார் பிரச்சனை வரும்போதும் தமிழர்கள் வஞ்சிக்கப்படுவதும், தமிழர்கள் அங்கே துன்புறுத்தப்படுவதும் எதனால்? இனப்பாசம் இல்லாமல் வேறு எதனால்? அவர்கள் செய்தால் அது நியாயம், தமிழன் அதை தட்டி கேட்டால் அதற்கு பேர் பாசிசம். தமிழகத்தை நாங்கள் ஆண்டே தீர்வோம் என்று துடித்து கொண்டிருக்கிற அண்ணாமலை கூட இதை பற்றி வாய் திறக்கல. தமிழர் என்று சொல்லிக்கிறீங்க. ஏன் ஒரு தமிழன் தண்டிக்கப்பட்டதை, தமிழனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமரியாதை நிகழ்ந்ததை யாருமே அதை பற்றி பேசுவதற்கே வாய் திறக்கலையே? உதயநிதியெல்லாம் எங்கே போனார்? தமிழகத்தை கட்டி காப்பாற்ற போகின்ற இளவரசராச்சே, அவர் எங்கே போனார்? நன்றாக ஒன்றே ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், தமிழனுக்கு ஒன்றென்றால் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியம் மட்டும்தான் வரும். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சிருக்கணும். ஏன் தமிழை ஆளணும்? எதுக்காக ஆளணும்? அப்படி ஆண்டால் மட்டும்தான் என் அண்ணனை அடிக்கிறார்கள், என் தம்பியை அடிக்கிறார்கள், என் இன சொந்தத்தை அடிக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வு அவனுக்கு வரும். அதற்கான நடவடிக்கை எடுப்பான். அதை விட்டுட்டு வந்தவன் போனவங்களெல்லாம் ஆட்சியை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், காலத்திற்கும் கொத்தடிமைகளாக இருக்க வேண்டியதுதான். இந்த ட்விட்டர்லலாம் போய் பாருங்கள், இந்த திராவிடம் என்ற பேரில் சுற்றிட்டு இருக்க வடுக வந்தேரிகள்லாம் கொண்டாடுறான். ஆந்திராவில் தமிழனை அடித்ததை கொண்டாடுறான். அங்கே போய் தமிழன் பேசுனா அடிக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னு கேள்வி எழுப்புறான். அப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களை அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால்
என்னவாகும்? இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் அடித்து துரத்த வேண்டிய தேவை ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தமிழனை மிக சாதாரணமாக எண்ணி அவன் மீது கை வைப்பதை இத்துடன் நிறுத்தி கொள்ள வேண்டும். எங்கள் பாட்டன் சொன்னது போல, பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைவித்தால் சங்காரம் மிசமென சங்கே முழங்கென்று அந்த வார்த்தையை உறுதியேற்று வந்திருக்கோம். நீங்கள் கொட்ட கொட்ட குனிது கொண்டிருக்க நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. இனி வரும் காலங்களில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை நடக்கும். தமிழர்கள் திருப்பி அடிப்பார்கள் என்பதை உறுதியாக இங்கே சொல்லிக் கொள்கிறோம். அடுத்தது ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன். காணொலி பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவிங்கள். காணொலி பற்றி தங்கள் மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்தடையும்.